பேசும்போது ரொம்ப தூக்கம் வரும். சாப்பிட்டு ஒருத்தர் பேச்சை கேட்கும்போது அந்த மாந்தம் அற்புதமாக வந்து நம்மளை தழுவிட்டு போவான். 9:25க்கு நான் அங்கே உட்காந்துட்டு பார்க்குறேன். பரபரப்பாக வந்து ஒரு அம்மா அந்த பெட்ஷீட்டை இழுத்து போட்டு படுக்குது. பரபரப்பு, படபட ஆசை, படபட ஆய்ந்து வரும் துன்பன்ற மாதிரி எப்படியாவது இந்த 3 பேர் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இந்த பெட்ஷீட்டை இழுத்துன்னு போய் இன்னமும் நள்ளிரவில் சுதந்திரம் கிடைத்தது போல அதை தேசிய கொடி போல் பாவித்து அவர்கள் படர்த்து அனந்த சயனத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இது மார்கழி பீடுடைய மானம். திருப்பாவை பாடி அவர்கள் எழுப்ப வேண்டும். அதனாலே வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, முருகா வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, குமரனுண்டு கவலை இல்லை மனமே. வெற்றிவேல் முருகனுக்கு. இப்போ நான் இந்த மேடையில் ஐயாவோட உட்கார்ந்துருக்கிறதுக்கு என்ன புண்ணியம் செய்தனை மட நெஞ்சமேல் ஒரு தேவாரம். நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறேன். இல்லைன்னா ஐயா நிழல் என் மேலே படுமா? பாக்கியம், மிகப்பெரிய பாக்கியம். நான் ஐயா பேசுகின்ற பொழுது அரஹரா என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். நீங்களெல்லாம் ஒரு பெரிய மாமேதையை தவமாக பெற்ற மக்கள். நான் பெருமைக்காக பேசுவது சத்தியமாக இல்லை. ஏனென்றால் என் முருகனை தவிர ஒருவனை பெருமை கொள்வதில்லை. ஆனால் முருகனை ஏற்றுக்கொண்ட அடியார்களை பெருமையோடு வாழ்கிறேன். பெருமைக்காக பேசுகின்ற மேடையாகவும் நான் பயன்படுத்துவதில்லை. ஐயா ஏன் அரகரன்னு சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது. வளமொடு செந்தமிழ் உரை செய்யும் அன்பர்கள் மகிழவரங்களும் அருள்வாயே, அரகர சுந்தர அருமுக என்றுனை அடியர் பணிந்திட மகிழ்வோனே. மதுரையில் பாடுறார் அருணகிரி. இவர் சொன்ன அரகரன்ற வார்த்தை எங்கே வருது? பரவு நெடுங்கதிர் உலகில் விரும்பிய பவனி வரும்படி அதனாலே பகர வளங்களும் நிகர விளங்கிய இருளை விடுந்தது நிலவாலே, வரையினில் எங்கனும் முளவி நிறைந்தது வரிசை தரும் பதம் அது பாடி. இங்கே வளமோடு செந்தமிழ், வளமோடு செந்தமிழ் உரை செய்யும் அன்பர்கள் மகிழவரங்களும் அருள்வாயே, அரகர சுந்தர அருமுக என்றுன்னை அரஹர சுந்தர அருமுக என்றுன்னை அடியர் பணிந்திட மகிழ்வோனே, அசல நெடுங்கொடி அமையுமை தன் சுமை உரமகள் எங்கித மணவாலா, கருகரு தின்புய சரவண குங்கும கலபமணிந்திடும் மணிமார்பா, கனகமிகும் பதி மதுரை வளம்பதி அதனில் வளர்ந்தருள் பெருமாளே, வளமொடு செந்தமிழ் உரை செய்யும் அன்பர்கள் மகிழவரங்களும் அருள்வாயே. இப்போ நம்ம சக்திவேல் முருகனார் ஐயா பக்கத்தில் உட்காரத்துக்கு எனக்கு தகுதி வேணும். பெருமான் அந்த பெரும் தகுதியை கொடுத்ததுக்கு உங்கள் சார்பாக வெற்றிவேல் முருகனுக்கு இந்த நன்றி தான். இந்த அரகரன் நன்றி எனக்கு பெரிதாக நான் கருதுகிறேன். அப்போ அவர் என்ன விரும்புகிறார்?
சக்திவேல் முருகனார் ஐயா என்ன விரும்புகிறார், எதுக்காக இந்த மேடை அமைத்திருக்கிறார், எதுக்காக இந்த மக்களுக்கு தீட்சை கொடுத்து ஞான வள்ளலாக திகழ்கிறார் என்று சொன்னால், அவர் செய்வது வளமொடு செந்தமிழ். வளமொடு செந்தமிழ் அதை உரை செய்யும் அன்பர்களாக உங்களை தயார்படுத்தி கொண்டார். அவர் என்ன கேட்குறாரு, அதன் மூலம் மகிழ்ந்து வரம் பெற்றவர். அவ்வளோதான். 3 சாப்டர் தான். ஒன்று நான், ஒன்று நீ. நான் கொடுத்ததை நீ வாங்கிக்கணும். தந்தது உந்தனை கொண்டது எந்தனை சங்கரா ஆர்குல சதுரோ அப்படின்னு திருவாசகம் தானேப்பா. இப்போ நீங்கள் டைம் பார்த்துக்குங்க. நான் ரொம்ப நேரம் பேசுவேன், உனக்கு தூக்கம் வராது. என்ன டைம்ப்பா? 11. ஏன்னா அப்புறம் நீ தூங்கலைன்னா நான் பொறுப்பு இல்லை. நான் அதான் சொன்னேன். பக்கத்தில் இந்த அம்மா உமா மகேஸ்வரி அது இல்லை, அடிக்கடி கை தட்டினா கூட சீக்கிரம் முடியும்னு அர்த்தம். அதனால் அதுவும் நான் தெரிஞ்சுட்டுவேன். இப்போ உமா மகேஸ்வரி சொன்னாங்க, சகோதரி அற்புதமாக விளக்கங்கள் கொடுத்தார்கள். பொன்ராஜ் ஐயா அவர்களும் அற்புதமாக சொன்னார்கள். அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நான் காதலித்தவனே திருமணம் செய்து கொண்டேன். அது ரொம்ப பெரிய தைரியமான வார்த்தை. இப்போ காதல்னாலுமே வீச்சருவாவாக தெரிகிற காலத்தில் தைரியமாக சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? முருகன் சாதாரண பெண்ணை காதலிக்கவில்லை. பாகு கூறம் அவர் சொல்கிறாரு, சுந்தரமான மென்குரமாது தன் திருமார்பில் அணைவோனே என்றார். காதலித்த பெண் மார் மீது அணைந்து கொண்டான் முருகன். வள்ளியினுடைய மார் மீது அணைந்து கொண்டான். காதலுக்கு இலக்கணமே முருகன் தான், வேறு எந்த கடவுளையும் சொல்ல முடியாது. கலியான சுபத்திரனாக குரமாது தனக்கு வினோத கவினாறு புயத்தில் விளையாடினார். இந்த கொங்கையை கொண்டு போய் அந்த முருகனுடைய ஸ்டோல்டரில் வச்சு சாஞ்சாலாம் வள்ளி. முருகன் இது என்ன வினோதம்னு கேட்டானா, லவ்வில் இது புது லவ்வாக இருக்குதுன்னு கேட்டானா. அதனால் வள்ளிமலைக்கு வந்தால் லவ் சக்ஸஸ் ஆகும்னு உமா மகேஸ்வரி சொன்னதாக பாகு கனிமொழி மாது புறமகள் பாதம் அருடைய மணவாளா. இப்பெல்லாம் எந்த தப்பு செய்துட்டாலும் நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன்டி உன் காலில் வரன்னுவான். வீட்டுக்காரன் எங்கன்னா வெளியில் 2 நாள் டூர் போயிட்டு வந்தான்னா பொண்டாட்டிக்கு தெரியும், மோப்பத்திலே கண்டுபிடிச்சிடுவான் எங்கேயும் போய் வந்துக்கிறான். உடனே அவன் காலில் போய் விழுவான். ஆனால் அருணகிரி சொல்றார், பாகு கனிமொழி மாது குறமகள் பாதம் வருடிய மணவாளா. வள்ளியினுடைய பாதத்தை போய் அப்படி வருடினானா லவ்வுக்கு. ஏன் தேவயானியை பற்றி பேச மாட்டேன்னு? தேவயானை கிஃப்ட்டுங்க, ஒரு பரிசு பொருள் தான் தேவயானை அம்மா. அவங்க அம்மா தான் சுந்தரவல்லி அமிர்தவல்லி இல்லையா? தேவயானை ஒரு போர் நடக்குது. அந்த போரில் இப்போல்லாம் தோத்துட்டுவங்கிட்டேருந்து கொள்ளை அடிச்சுன்னு போகிற காலத்தில் முருகன் தோத்தவனுக்கு வெற்றி பெற்றதை கொடுத்துட்டு வந்தான். வேறு எந்த கடவுளும் கொடுக்க மாட்டான். அவங்க என்ன பண்ணாங்க, 16 செல்வங்களை பெற்ற தேவேந்திரன், முருகா என்கிட்ட என் பொண்ணை விட உயர்வானது எதுவும் இல்லை, இதை வச்சுக்கோன்ட்டான். இவர் என்ன பண்ணார், வேறு வழி இல்லை, சரி கொடுக்குறத வேணான்னு சொல்லக்கூடாது, எனக்கு மைக் கொடுத்தா போல. அவர் என்ன பண்ணிட்டார், அந்த அம்மாவை மனம் முடித்துட்டார். அது கந்தன் கருணையில் மனம் படைத்தேன் உன்னை மணப்பதற்குன்னு பாட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, அது மாதிரி மனம் முடிச்சுட்டார். தன்னை யார் என்று அறிந்து கொள்ளாத வரை ஒரு மனிதனுடைய வாழ்வு செம்மையடையாது. நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். ஃபஸ்ட்டு நீ யார்ன்ற கேள்வியை நீ கேட்கணும். கேட்டால் தான் உனக்கு ஆன்மீகம் கிடைக்கும். கேட்கலன்னா பெருமாள் கோயிலில் சக்கரை பொங்கல் கிடைக்கும். கேட்கணும். எப்போ கேட்ப, எப்படி கேட்ப? இவர் மகளுக்கு ஒரு விபத்து ஏற்படுகின்ற பொழுது கேட்டார்கள். அவர் உடல் நலம் பாதிக்கப்படும் போது கேட்கிறார்கள். இந்த பிறவி எதுக்கு கடவுள் கொடுத்தார் சார்? சிகப்பாக ஒரு பொண்ணு வேணும், கல்யாணம் பண்ணிக்க, அழகாக 2 பிள்ளை பெற்றுக்கணுன்னா கொடுத்தாரு இல்லையா? இல்லை ஈசிஆர் ரோட்டில் ஒரு பெரிய பில்டிங் வாங்கி கட்டணும்னு கொடுத்தாரு? இல்லை ஆடி கார் வாங்கிட்டு வரி கட்டாததுக்காக கொடுத்தாரு? இல்லை சினிமா நடித்து பணம் சம்பாதிக்க கொடுத்தாரு? நாம் எல்லாம் பசுக்கள். பதியாக இருப்பவன் முருகன் ஒருவனே. அந்த பதியை அடைவதற்கு இந்த பசு பாசக்கலைகளை நீக்கி கொண்டு போக வேண்டும் என்பது தான் வாழ்வியல் தத்துவம்.
ஒரு புதுசாக கல்யாணம் ஆகணுன்னு கோயிலுக்கு போடான்னா அவன் போக மாட்டான். ஒரு நாளைக்கு போவான், அன்றைக்கி கல்யாண நாள்ன்னுவான், அவளுக்கு பிறந்த நாள்ன்னுவான், புது கல்யாண பையன்தான். அப்போ சுவாமியை பார்த்து ஹாயின்னுவான். அவள் கன்சீவ் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது சந்தோஷமாக இருப்பான். டாக்டர் என்ன ஆச்சு டாக்டர் என் மிஸ்ஸஸுக்கு? இப்போ டாக்டர் 2 நாள் கழித்து சொல்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணுற நிலைமை இருக்குது. ஏன் டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்கன்னுவான். 3ஆவது நாள் 2 உயிரில் 1 உயிரை தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லும் போது தான் எந்த சுவாமிக்கு அவன் ஆய் சொன்னானோ அங்கே போய் நிற்பான். கடவுளே என் பொண்டாட்டியை காப்பாற்று, என் பிள்ளையை காப்பாற்றுன்னு எப்போ நிற்கிறான்? தனக்கு உள் பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது நிற்கிறான். அந்த பாதிப்பு அடையும் போது தான் அவன் கடவுளை நேசிக்கிறான். ஐயாவை பக்கத்தில் வச்சுட்டு நான் இவ்வளோ பேசுறது பெரிய தப்பு தான் எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் என்னுடைய பேச்சை அவர் எதற்க பேசும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. டிரைவிங் ஸ்கூலில் பக்கத்தில் சொல்லித்தர வாத்தியார் இருந்தால் எப்படி வேணால் ஓட்டலாம் இல்லையா வண்டி. அதனால் திருப்புகழ் எனக்கு எப்படி கிடைத்தது என்ற சப்ஜெக்ட்டுக்கு நான் வந்தாகணும் இல்லையா. ரொம்ப பெரிய லாஜிக்கெல்லாம் என்னால் சொல்ல தெரியாதுங்க. எனக்கு 8 வயசு. எங்கள் வீட்டு தெருவில் ஒரு பிள்ளையார் கோயில், ஸ்ரீ சமரச ஞான சன்மார்க்க மடாலயா பஜனை சபைன்னு ஒன்று இருந்தது. அங்கே என்ன பண்ணுவாங்க, காலையில் மார்கழி மாதமான அப்போல்லாம் தெருக்குழாயில் தண்ணி வரும். அந்த தண்ணியில் அந்த காக்கா குளியல்னுவாங்க பாருங்கள், அப்படி குளிச்சுட்டு அப்படி எந்திரிச்சு ஓடுவோம். அப்போ பச்சை மயில் வாகனனே சிவ பல சுப்பிரமணியனே வான்னு அது சுண்டல் கொடுக்குற டைம்னு அர்த்தம். ஆமாம், அந்த நேரத்துக்கு போய் சுண்டல் வாங்கிறதுக்காக போவேன். இதுதான் என்னுடைய வாடிக்கையான பக்தியின் முதல் தளம். நாளடைவில் அந்த கோயிலில் பணி செய்கிற கோயில் பிள்ளைகளாக ஆகணும். சுவாமி பிள்ளையார் கோயிலில் தண்ணி அடிச்சுட்டு வந்து கொடுக்கணும், கோயிலை துடைக்கணும், அந்த மிருதங்கம் பொட்டியெல்லாம் துடைச்சி வைக்கணும். துடைச்சி வச்சுட்டு அவங்க பஜனை பண்ணுறப்போ என்ன பாடுறாங்கன்னு தெரியாது. பச்சை மயில் வாகனன் வருதான்னு தான் பார்ப்போம். அன்றைக்கி வந்த மயில் தான் இன்றைக்கி இங்கே உட்கார வச்சுக்குது. அப்புறம் பச்சை மயில் வாகனனுக்கு பிறகு தண்டையணி வெண்டையன் கிங்கினிச தண்டையும் தன் கிடசிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்தின் அவரை கொண்டு நன்றந்த மடனைந்த நின்னன்று போல கண்டுரகடம் பதம் சந்தமகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண் குளிர எந்தன் சந்தியாவோம் அப்படின்னு பாடும்போது இது மங்களம் பாட்டு. இதுக்கும் சுண்டல் உண்டு. இது திருப்புகழ்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. 8 வயசுலலாம் எனக்கு தெரியாது. இந்த பாட்டு பாடினா சுண்டல் கிடைக்கும், அவ்வளோதான். பிறகு 1992 எனக்கு 17 வயது. என் தகப்பனார் இறந்து விட்டார். நான் 12ஆவது வகுப்பு படித்திருக்கின்ற பொழுது சென்னை கந்தக்கோட்டத்திற்கு முதல் முறையாக 1992 நான் போகிறேன். அங்கே பாலதேசிகன், வல்லக்கோட்டை பாலதேசிகன், அவர் என்னுடைய உறவுக்காரர். அவர் அங்கே திருப்புகழ் பாடுறார். அந்த தேசிகன் சார் குரூப்பில் நான் தான் ரொம்ப சின்ன பையன். இன்ன வரையும் நான் தான் சின்ன பையன் சார். அதுக்கப்புறம் யாரும் வர்றதில்லை. ஏன்னா அவனுக்கு படிப்புன்ற பைத்தியத்தில் இருக்கிறான், பணன்ற வெறியில் இருக்கிறான். அவன் என்ன உலகத்தினுடைய அழகெல்லாம் அவனுக்காகத்தான் படைச்சான்னு நினைக்கிறான். அவன் எழுதினான், காக்கை சிறகு நிலை லந்தலாலா உன் கரிய நிறம் தோன்றுதடா லந்தலாலா பார்க்கும் இடங்களிலெல்லாம் லந்தலாலா உந்தன் பச்சை நிறம் தோன்றுதடா லந்தலாலா பார்க்குற இடமெல்லாம் நீக்கமர கிருஷ்ண பரமாத்மா தெரிகிறான்னு எழுதினான். ஆனால் இவனுக்கு பார்க்குற இடத்துலலாம் கொஞ்சம் முடியை முன்னாடி விட்டுக்கிறதும். இப்போ ருத்ராட்சம் கூட ஸ்டைலில் கட்டுறாங்க தெரியுமா, ஸ்டைலாக கட்டுறாங்க. என்னடா அது கட்டிகிட்டு இருக்கிற? சும்மா கட்டினுக்கிற சார், சும்மா வேறு எதுனா கட்டிட்டு போக வேண்டியது தானே. என்னப்பா ஜெகதீசன் இப்போ தான் வந்தியா? வாழ்த்துக்கள். அப்போது எனக்கு 17 வயசு இருக்கும்பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மனிதனாக பிறந்தால் யாரிடத்துல சாட்சி கொடுத்து ஒப்புவிக்க வேண்டும் என்றது தான் நீதி. அதுலேயும் பெரிய கேப்டன் பக்கத்தில் உட்காந்து நான் ஒப்படைக்கிறேன்னா என்னை விட தைரியசாலி யாரும் கிடையாது. சார் பக்கத்துலேயே உட்காந்து பேசுகிறேன் பாருங்கள், தைரியம் தானே என்னம்மா. அப்போ 17 வயசில் திருப்புகழ்னா என்ன, திருப்புகழ்
புத்தகம் வந்து 20 ரூபாய். கணேசையர் போட்ட புத்தகம் தமிழ் திரை மரட்டுன்னு அந்த புக்கு இருக்கும். அப்போது 20 ரூபாய் என்கிட்ட இல்லை. 20 ரூபா 1992 பெரிய பணம். சவரம் 1200 தானே விற்றுது. இப்போ 1,13,000 இல்லை. ஆசை இருக்குது இல்லை நமக்கு, அது ஆமான்னு தான் சொல்லி ஆகும். அப்போ அந்த 20 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கிறதுக்கு எனக்கு முடியாது. அப்போ ஒரு பேனா ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் வாத்தியார் பாடுறதை எழுதுவேன். அவர் ஒரு பாட்டு ஒரு வரியை 2 முறை பாடும்போது அது 2 வரியாக தான் எழுதியிருப்பார். அருணகிரின்னு எழுதுவேன். எனக்கு தெரியாது. எனக்கு ஐயா மாதிரியெல்லாம் அனுபவங்கள் நிறைந்த மனிதர்களை நான் சந்திக்கல அப்போல்லாம். அப்போ அந்த திருப்புகழ்னு அப்பவும் தெரியாது. நான் பாடும்போது தான் எனக்கு திருப்புகழ்னு தெரியாது. எனக்கு 2 பாட்டு தான் தெரியும். பச்சை மயில் வாகனன்னு ஒன்று, தண்டை அணி வேண்டேன்னு. அந்த 2 பாட்டு தான். சுண்டல் கொடுக்கறதுக்காக தான் நான் போனேன், வாங்கிறதுக்கு தான் போனேன். பிறகு இது மூலமாக நான் ஒரு முடிவு பண்ணேன். 92லேருந்து 2002 வரையும் பாலதேசிகன் ஐயா கிட்ட நான் திருப்புகழ் கற்றுனேன். வல்லக்கோட்டை சபை பாலதேசிகன் ஐயா கிட்ட கற்றுனேன். 1996 முடிச்சிடலாம். தெரியாத ஆட்கள் திருப்புகழ் சரவணபவாதியார் அவங்கெல்லாம் பெரிய ஞானிகள். அப்போது என்ன ஆச்சு, பாலதேசிகன் சார்கிட்ட திருப்புகழ் கற்றுக்கிட்டேன். நம்ம தருமபுரம் சாமிநாதன் ஐயன்கிட்ட தேவாரம் படித்தேன். இப்போ முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலையில் பாடுவாங்க, 2வது ஞாயிற்றுக்கிழமை கந்தசாமி கோயிலில் பாடிட்டு அண்ணாமலை மண்டலத்தில் பாடுவாங்க. இது வாடிக்கையாக எடுத்துகிட்டு போனேன். அங்கே சுண்டல்லேருந்து ப்ரமோஷன் ஆகி சாப்பாடு கிடச்சிது. எங்கள் அம்மா ஸ்டாஃப் நர்ஸ் ரிட்டையர்டு, எங்கள் அப்பா கலெக்டர் ஆஃப் செட்டிலருக்கு. நாங்கள் வெல் செட்டில்டு ஃபேமிலி தான். இருந்தாலும் அந்த சுண்டலுடைய ஆசை பசுமாட்டுக்கு அகத்திக்கிற மாதிரி எனக்கு. சுண்டல் கொடுத்தா ஓடிட்டேன். அப்படி திருப்புகழ் கற்றுட்டு 2002 மயிலாப்பூர் கோயிலில் நம்ம முருகா தண்டபாணி ஐயா உங்களுக்கு தெரியும், வாரியார் சுவாமி தம்பி, அவரை நானும் கேகே நகர்லேருந்து ஒன்றா பஸ்ஸில் வருவோம். அவர் பிரதோஷத்துக்கு போகும்போது நான் திருப்புகழ் பாடினேன். பாடும்போது ஒரு மாமி வந்தாங்க. என்னங்க இப்படி பாடுறீங்க திருப்புகழை, சாக்கும் வித்தியாசம் தெரியாதான்னு. நீங்கள் குறியில் நெடிலா போடுறீங்க, நெடியில் குறியிலா போடுறீங்க, தப்புங்கன்னாங்க. எனக்கு எந்த மாமியும் கூப்பிட்டு சொல்லி கொடுக்கலங்க திருப்புகழ், உங்களுக்காவது ஐயா இருக்கிறாரு. ஆனால் நான் பாடந்து தப்புன்னு சொல்கிறதுக்கு இந்த சமுதாயம் இருந்தது. ஆனால் என்னை பாட வைக்கிறதுக்கு யாரும் இல்லை, அந்த சுண்டல் தான் இருந்தது. அப்போது நீங்கள் பாடுறது தப்பு, அதை ஏற்றுக்க முடியாது. நீங்கள் சாமி முன்னாடி தப்பாக பாடாதீங்க அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. நான் ஒரு முடிவு பண்ணேன், இனி தப்பாகவே எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். சத்தியமாங்க, நான் பொய் சொல்லலை. அன்னசரபன் தண்டபாணி சாமிகள் சொல்லுகின்ற பொழுது சொல்வார்கள், ஒருவனுக்கு நீண்ட வயிற்று வலி ஏற்பட்டது. ஒருவர் சொன்னார், நீங்கள் திருச்செந்தூர் சுவாமி மலையில் போய் சாமிக்கு தொண்டு செய்து திருப்புகழ் பாடுங்கள் என்று சொன்னார்கள். அவனுக்கு திருப்புகழ் தெரியாது. அவன் திருப்புகழ் புக்கை எடுத்துகிட்டு ஜம்புலிங்கமே ஜடா ஜடா ஜோதிலிங்கமே வாடா போடான்னு இஷ்டத்துக்கும் பாடிட்டு இருந்தான். சுவாமிக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. ஒரு நாள் மலையிலேருந்து கீழே இறங்கி, என்னடா பாடுறேன்னாரு. திருப்புகழுன்னா. அட பாவி, இப்படியெல்லாம் பாடினா சாமிக்கு கோபம் வராதான்னாரு. எனக்கு தெரிஞ்சது இப்படி தாயா பாடுவேன்னாரு. என்ன ப்ராப்ளம்னாரு. எனக்கு வயிற்று வலி தீர்றதுக்கு திருப்புகழ் பாட சொன்னாங்க, அதனால் நான் பாடுறேன், இஷ்டம் தான், நீ கேளு, இல்லைன்னா போ அப்படின்னு சாமிக்கிட்ட சொன்னார். உடனே அவன் சாமி என்ன பண்ணார், முருகப்பெருமானு, அடப்பாவி, சரி உன் வயிற்று வலியை தீர்த்தோம், அப்போ நீ தீர்த்துட்டியே, உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டான். வயிற்று வலிக்காரன் கேட்டான், வயிற்று வலி தீர்ந்து போச்சு சாமி, உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டான். இன்னிலேருந்தாவது நல்லா திருப்புகழ் பாடுனார். இன்னிலேருந்தாவது நல்லா திருப்புகழ் பாடுன்னு சொன்னான். அப்போது நாம் செய்கிற தப்பை என் பிழையை பொறுத்தும் இருதால் பட்டு பெருவாழ்வு பட்டு அறிவாயே, அடிநாட்கள் செய்த பிழை நீக்கியனை அடிபட்டு மண்ணை தருவாழ்வேண்டார். குடிவாழ்க்கை என்னை பாட்டில் சொல்கிறார். நம்ம பிழையை அவர் பொறுக்காமல் யாருங்க பொறுப்பா? வேறு யாருங்க இருக்கிறா? நம்ம பிழையை பொறுக்கிறதுக்கு தான் பெருமான் இருக்கிறார். அளவுக்கு அதிகமாக பிழை செய்தான்னா 7.5 நாட்டு சனி வந்து தண்டிப்பார். இவர் பொறுக்கிறாருன்ட்டு நீ இஷ்டத்துக்கும் செய்தன்னா
இந்த 7 நாட்டு சனி காலத்தில் என்ன பண்ணுவார், லைட்டாக கொஞ்சம் எலும்பை உடச்சி ஒரு 6 வாரம் கட்டு போடுவார், அவ்வளோதான். அந்த 6 வாரத்துக்குள்ளே நீ சொந்தக்காரு, மனைவி, மக்கள் எல்லாரையும் தெரிஞ்சுக்கலாம். நீ கண்ணாடி முன்னாடி போய் நின்னா உன்னையே தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலைகள் வரும். அதனால் நாம் கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், கடவுள் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறான், கடவுள் பார்வை நம் மீது படுகிறது. நாம் செய்கின்ற செயல் சரியாக செல்லுகின்ற பொழுது கடவுள் நம்மை வழி நடத்துகிறான். இன்னும் ஒரு முடிவுக்கு நீங்கள் வரணும். முடிவுக்கு நீங்கள் வரணும். யாருக்குன்னா தூக்கம் வருதுங்களா? கை தூக்குங்க. தூக்கம் வருதுங்களா? நீங்கள் கேட்க போகிறீங்கன்னு நான் கவலைப்பட்டு தூக்கலைங்க. வம்பு பிடிச்ச வேலை, எல்லோரும் என்ன பார்ப்பாங்கன்னு யாரும் நினைக்காதீங்க. தைரியமாக தூக்கலாம், முடிச்சிடலாம். அப்போ இந்த 2002 மயிலாப்பூரில் நான் போய் பாடிட்டு இருந்தேன்னா மாமி வந்து சொன்னால் இது மாதிரி தப்பாக பாடுறீங்க கண்ணதாசன்னு சொன்னாங்க. நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. எனக்கு தெரிந்ததை கண்ணப்ப நாயனார் மாதிரி சிவலிங்கத்து மீது கால் வைத்து பூசை செய்தேன், அவ்வளோதான். எனக்கு அதான் தெரியுங்க. உனக்கு நீச்சல் தெரியும், எனக்கு 6 வேதம் 4 வேதம் தெரியும், 51 அக்ஷரம் தெரியும், 96 ஆகமம் தெரியும். போட்டில் போகிறவனுக்கு நீச்சல் தெரியலன்னா தள்ளி விட்ட கதையா? எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்லுவேன். அப்போ என்ன நடக்குதுங்க? அப்போ நான் 2002 நான் ஒரு ஆசிரியராக நானே பட்டம் சுட்டி கொண்டேன். சரி, நாம் அறகுறையாக கற்றுக்கிட்டாலும் அதை மற்றவனுக்கு சொல்லி வைப்போமே, சாகிறதுக்குள்ளே அதை செய்துட்டு போகலாமே அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி நான் பஸ் கண்டக்டர் வேலை செய்கிறேன். இந்த பஸ்ஸில் யாரெல்லாம் விபூதி வச்சுன்னு வரானோ, அந்த தம்பி ஜெகதீஷன் கூட என் பஸ்ஸில் வந்த தம்பி தான். இந்த கண்ணை வீடியோ எடுக்கிறவனு நம்ம பஸ்ஸில் வந்தோம். எவெல்லாம் விபூதி வச்சுக்கிறானோ, ஐயா நீங்கள் வாங்க, முகம் பார்த்தா லட்சுமி கடாட்சமாக இருக்குதுன்னு சும்மா சொல்லுனாலும் பரவாயில்ல, சொல்லிவிடுவேன். சொல்லி அவனை கூப்பிட்டு, உனக்கு என்ன பிரச்சனை? ஆனால் லவ் பண்ணுற பொண்ணு கிடைக்கலண்ணா அப்படி. வள்ளி மேலே பாட்டு பாடுறான் அந்த அம்மா சொல்லிச்சு. ஐயமுறு நோய் பாடு இல்லை அள்ளி விழியாலும் பாடு அந்த அம்மா சொன்னாங்க, லவ் பண்ணுற பொண்ணு கிடைக்கும். இல்லைண்ணா வேலை கிடைக்கலண்ணா. ஒரு விஷயம் மாத்திரம் இங்கே நான் சொல்லி ஆகணும். எங்கள் பாலதேசிகன் குருநாதர், அவங்க அம்மா பேர் பால்கார் லட்சுமி, சிந்தாதிரிப்பேட்டையில் வாரியார் சுவாமி வீட்டுக்கிட்ட அவங்க வாரியார் சுவாமிக்கு பால் கொடுத்துருந்தாங்க. பசும்பால் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ தேசிகன் சார் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது வாரியார் சுவாமியில உள்ள வாடா திருப்புகழ் கற்றுக்கடான்னாராம். சாமி எனக்கு இதெல்லாம் படிக்க தெரியாதுன்னு சொன்னாராம். சுவாமியினுடைய பார்வைப்பட்ட காரணத்தினாலே வல்லக்கோட்டை சபைக்கு தலைவரானார். நீ எதை அடையணுமோ அதை கண்டிப்பாக கொடுத்துருவார் சாமி. சாமிக்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, நீ கெட்டது அடையினாலும் உனக்கு கொடுத்துருவார், நீ நல்லது அடையினாலும் கொடுத்துருவார். உனக்கு கொடுத்து பக்குவப்படுத்துவார். செந்திலை உணர்ந்து அறிவுறு என்றார். செந்திலை நீ உணர்ந்து தான் கடவுளை நீ உணர்த்தி அருள்வானே. வேறு எந்த நூல்லையும் நீங்கள் பார்க்க முடியாது. திருப்புகழில் இருக்கிற உண்மையை ஒரு இடத்துல சொன்ன செய்தியை இன்னொரு இடத்துல அருணகிரி பெருமான் சொன்னதே கிடையாது. நீங்கள் நல்லா ஆய்வு செய்து பாருங்கள். இப்போ திருப்புகழ் எத்தனைன்னு கேட்குற யாருன்னா சொல்லுங்களம்மா, தூங்கலன்னு தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் திருப்புகழ் எத்தனை சார் இருக்குது? ஏம்மா சீட்டு யானை விட்ட மாதிரி சொல்லக்கூடாதுமா. எத்தனைம்மா? 1340. அது அந்த யாழும் சரிப்படாதுமா. அடுத்தது அந்த ஏழை விட முடியாது சார். அடுத்தது 1000 இப்போ 331 செங்குன்றம் கேரளாவில் கட்சி திருப்புகழோடு சேர்த்து 1331. இப்போ நான் என்ன பண்ணோம், திருப்புகழ் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன்னா, இது மாதிரி யார் யார் பஸ்ஸில் போகிறாங்களோ எல்லோரையும் கூப்பிட்டு சொல்லி இன்றைக்கி நான் 1000 பேரை உருவாக்கி இருக்கிறேன். நீங்கள் இன்னொரு முறை கூட கை தட்டலாம். 1000 பேர் நான் உருவாக்கியிருக்கேன். பெருமையோட கை தட்டலாம். ஆமாம், பெருமையோடு சொல்லிக்கிறேன். ஆனால் எனக்கு திருப்புகழ் சங்கீத ஞானமெல்லாம் பெருசாக எனக்கு கிடையாது. எனக்கு சங்கீதம் தெரியாது.
இங்கீதம் இங்கீதம் தெரியும். அது சங்கீதம் தெரியாதுன்றதுனால மற்றவங்களும் பழைச்சாங்கன்னு சொல்றத விட திருப்புகழ் பழைச்சிது. அதான் பக்கத்தில் ஜாக்கிரதையாக பேசணும். நான் இப்போ தெரியுதுங்களா, ஐயா பாயிண்ட் போடுறாரு. இப்போ எனக்கு என்ன பண்ணேன், 2019 வருஷம் நான் 1974 ஏப்ரல் மாதம் 24 பிறந்தேன். பிறந்த நாள் கொண்டாடணும்னு சொல்லிட்டு வள்ளிமலைக்கு வரலான்ட்டு வந்தேன். அப்போ இங்கே ஒரு மையம் உருவாக்கியிருக்கிறேன். வள்ளிமலையில் ஒரு 5-6 பேர் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. எனக்கு அது ஒரு பெருமை தான். அவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு கேக்கு வெட்டணும்னு முடிவு பண்ணாங்க. நான் உண்மையிலே நல்லா இருக்குன்னு நீ நினைக்கிறியாப்பான்னு. ஆமான்னு. கேக்கு வெட்டுறதை விட எனக்கு ஆளுக்கு 10 திருப்புகழ் பாடுங்களேன்னு கேட்டேன். 2019 ஏப்ரல் 24 வள்ளிமலை சுவாமி சமாதியில் திருப்புகழ் பாராயணம் தொடங்கணும். அந்த பாராயணம் 108 பாராயணம் 108 கோயில்களிலும் தொடங்கணும். 56வது பாராயணம் ஞானமலையில் நடக்கும்போது நம்ம வளையாப்பேட்டை கிருஷ்ணன் ஐயா அவர் தலைமையில் ஒரு துண்டு போட்டுட்டு அன்றைக்கி தான் ரெட் அலர்ட் சென்னையில். என்னங்க இங்கே போய் திருப்புகழ் பாடுறாங்களே யாருன்னு பார்த்தார். எனக்கு கிருஷ்ணன் சாரு தெரியும். நான் சொன்னேன், ஐயா நான் தான் ஐயா கண்ணதாசன். சரி, என்னங்க இந்த மழையில் திருப்புகழ் பாடுறீங்களே. அவர் என்ன பண்ணார், 56வது பாராயணத்தில் உங்களுக்கு சந்ததமும் சேயோன் அடியார்கள் திருப்புகழ் பாராயண குழுன்னு பேர் வைக்கிறேன்னு வச்சுட்டார். இந்த குழந்தைக்கு வச்ச பேர். இப்போது நாளைக்கு நாங்கள் சமாதியில் சாமியுடைய சமாதியில் 310வது பாராயணம் பண்ண போகிறோம். அதுக்காக தான் ஸ்டூடெண்ட்டுங்க வந்திருக்கேன். நாங்கள் எங்கெல்லாம் அருணகிரி பெருமான் பாடினாரோ அங்கெல்லாம் சென்று நாங்கள் பாடுறது தான் எங்கள் வேலை. எங்களுடைய நோக்கம் கும்பாபிஷேகம் நடக்காத கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கணும். 6 கால பூஜை நடக்கலைன்னாலும் ஒரு கால பூஜை நடக்கணும் சுவாமிக்கு. இந்த உலகத்தினுடைய வேண்டுதல்கள்லாம் முருகன் வழியாக நிறைவேற்றப்பட வேணும். இதுதான் எங்கள் வேண்டுதல். தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாளைக்கு 310வது பாராயணம். லாஸ்ட் இயர் எனக்கு 2025 திருத்தணியில் எனக்கு ஹார்ட் அட்டாக். படி உற்சவத்தில் நெஞ்சு வலிக்குது. சுவாமிகிட்ட சொன்னேன், திருத்தணியில் உயிர் போயிடக்கூடாது சுவாமி, திருத்தணி தாண்டி எடுத்துன்னு போய் என்னை காலி பண்ணிவிடு. ஏன், என் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் சொல்லும், இனி திருத்தணிக்கு போவதெல்லாம் உங்கள் அப்பா செத்துட்டான்னு. அந்த பழி சாமி மேலே வைக்கலாமா? அதனால் என்னை திருத்தணியில் கொண்டு விடாத, என்னை திருத்தணிக்கு வெளியில் நான் வீட்டுக்கு போய் இடத்துல எதனா பண்ணிக்கோன்னு சொல்லிடுறேன். அப்புறம் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் சப்தகிரி பிடிக்க வரேன். அந்த நேரம் எனக்கு படி ஏற முடியல, மூச்சு திணறுது. முருகான் அந்த மலை மேலே இருக்கிற அந்த வேலை பார்த்து சத்தம் போட்டேன். அதுக்கப்புறம் நடந்து போனேன். அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நெஞ்சில் ஒரு அடைப்பு 95% அடைப்போட பெல்ரோத் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அந்த அடைப்பை நீக்கி இன்றைக்கி நான் ஓராண்டு உயிர் பிச்சையோடு வாழ்ந்து கொண்டிருக்கேன். நான் சாமி இடத்துல கேட்டேன்னு, எனக்கு இது போல் ஹார்ட் அட்டாக்கு கொடுத்தீங்களே, எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லையே, திருப்புகழ் பாடுற எனக்கு இப்படி வரலாமா, பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கேலி பண்ணுவாங்களே ஆனால் சுவாமி கிட்ட கேட்டதுக்கு சுவாமி சொன்னார், கர்ம வினைகளை நீ அனுபவித்து தான் தீர வேண்டும். நீ எங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டாலும் எந்த மரத்தில் இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு எலி, ஒரு பொந்தில் எலி இருந்தது, அங்கே ஒரு ஆந்தை இருந்தது. அந்த எலி பயந்துட்டு ஒரு கல்யாண வீட்டில் ஒளிஞ்சிட்டு இருந்தது. கல்யாண வீட்டுக்கு யமன் வந்தார். யமன் பார்த்து எலியை கேட்டார், எலி இங்கேயா இருக்கிறேன்னு கேட்டார். எலி சொல்லிச்சான், ஐயோ யமன் நான் கேட்டுட்டாரே, இன்றைக்கி செத்துருவோம் போலன்னு எலி பயந்தது. மறுபடியும் போயிட்டு வரும்போது அந்த எலி அங்கே இல்லை. சும்மா இருக்கிற ஆந்தை என்ன பண்ணுச்சு, இந்த யமன் கேட்டுட்டு போனால் நீ ஏன் எலி அழுகுற, நான் அந்த பொந்தில் கொண்டு போய் மரத்தில் வச்சுடுறேன், உன் உயிர் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த எலியை தூக்கிட்டு போயிட்டு அந்த மரத்து பொந்தில் வச்சுது. அங்கேருந்து மலைப்பாம்புக்கு ஈஸியாக சாப்பாடு ஆயிடுச்சு. எங்கே விதி முடியணுமோ அங்கே முடிஞ்சு தான் ஆகும். எங்கே பிறக்கணுமோ அங்கே பிறந்து தான் ஆகணும், எங்கே இறக்கணுமோ இறந்து தான் ஆகணும். நீ ஒருவனை திட்டுவது உன்னுடைய கடமை என்றால் நீ திட்டு வாங்குவது உன்னுடைய கடமையாக இருக்கும். இதுக்கு கடவுள் என்ன பண்ணுவாருன்ற
எல்லாத்துக்கும் கடவுள் மேலே அங்கே போயிட்டு திருத்தணியில் முருகன்கிட்ட கேட்குறான், எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், எனக்கு எல்லாம் வேணும், அது வேணும், இது வேணும்னு முருகன் கேட்டான். எல்லாத்தையும் என்கிட்ட கேட்குறியே, எனக்கு என்னப்பா நீ செய்தேன்னு கேட்டான். ஒரு திருப்புகழ் பண்ணியான்னு இல்லை, இல்லை தொண்டு செய்தியா இல்லை, இல்லை ஐயா மாதிரி பெரியவங்களோட பழ அடியாரோடு கூடியாவது நட்பு இருக்குதா இல்லை. அப்புறம் உனக்கு என்னத்துக்குடா இவ்வளோ நான் கொடுக்கணும் போடான்னு. அதனால் கடவுளை உண்மையாக நேசியுங்கள். இங்கே நேரமாகிவிட்டது. நான் ரொம்ப மணிக்கணக்காக பேசுகிற பேச்சாளர் தான். நான் ஒரு அரசியல் கட்சியில் நான் பேச்சாளராக இருந்து குமரியானந்தன் ஐயாவோடெல்லாம் பயணித்திருந்தேன். ஒரு காலத்தில் மிகப்பெரிய பேச்சாளர்களோடு இருந்தேன். எனக்கு பேசுவது மிகவும் பிடிக்கும். கேட்பது உங்களுக்கு பிடித்தாலும் நேரம் கேட்கக்கூடாது, உறங்குங்கள் என்று உங்களுக்கு உத்தரவிடுகிறது. அதனால் ஏற்கனவே நம்ம பரபரப்பாக அந்த பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போனால், இப்போ சுவாமி என்ன பண்ணார், எனக்கு 74 வயது வரையிலும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் உயிர் பெற்று கொடுத்தார். எனக்கு 74 வயதில் தான் மரணம். அவர் அசரரியாக சுவாமிக்கிட்ட நான் பேசுவேன் சார், தைரியமாக சொல்கிறேன். முருகப்பெருமானோடு நான் பேசுவேன். எனக்கு எதுன்னா ஐயா சொன்ன மாதிரி அவர் கனவுல சொல்லுவார். ஆனால் நாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார் சார். அவர் சொல்கிறது தான் நாம் கேட்கணும். அது ஞாபகம் வச்சு உடனே நம்ம சொல்லலைன்னா, இன்றைக்கி சார் எனக்கு அந்த வீடு வாங்கணும் கொஞ்சம் கேட்டு சொல்லினேன் ஒன்று வந்துட்டான்னா, அதனால் அவர் சொல்கிறது தான் அசரரியாக நாங்கள் கேட்போம். எந்த கோயிலுக்கு போய் பாராயணம் செய்வதாக இருந்தாலும் அவர் எனக்கு உத்தரவு போட்டு அழைப்பார், நான் போவேன். அங்கே எனக்கு ராஜ பரிவாரம் நடக்கும். அங்கே சாப்பாடு, தங்குற வசதி எல்லாமே அவங்க பண்ணி தருவாங்க. இன்றைக்கி வள்ளிமலையிலையும் அப்படி தான். ஐயா கிட்ட ரூம் கேட்டேன், ரூம் இல்லைப்பான்னாரு. எனக்கு மடம் கொடுத்துருக்குறாங்க. காலையில் இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு வரத்துக்கு ஆள் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே சுவாமி பார்த்துருக்கிறார். இல்லற வாழ்க்கையில் நான் அதிகம் ஈடுபடக்கூடாது என்பது சாமியினுடைய விருப்பம். ஏனென்றால் எனக்கு 52 வயசாச்சு. இதுக்கு மேலே நீ குடும்பம், மனைவி, மக்கள்னு இருந்தாலும் அண்டர்டேக்கிங்காக தான் இருக்கணுமே தவிர, நீ ஃபுல்லாக இருந்தேன்னா அப்பப்போ ஓபி சீட்டு எடுத்துன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது வரும். அதனால் எனக்கு தொண்டு செய்வதற்காக உனக்கு உயிர் பிச்சை கொடுத்தேன்னு கேட்டார். நான் சுவாமிக்கிட்ட சொன்னேன், எனக்கு ஒரு 4 வருஷம் டைம் கொடுங்க. என் மகன் செகண்ட் இயர் காலேஜ் படிக்கிறான், என் பையன் 10th படிக்கிறான். பையன் காலேஜுக்கு போனதும் நான் முழுமையான திருப்புகழ் பணிக்கு வரேன்னு சொன்னேன். அதில் ஓராண்டு நிறைவு பெற்றுச்சு. இன்னும் 3 ஆண்டு கழித்து நான் முழுமையான திருப்புகழ் பணிக்கு வருவேன் என்று வள்ளிமலைகளை சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். அதனால் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். முழுமையாக இங்கே சேருவேன் என்று சரியான இடத்துக்கு சேர்ந்திருக்கிறீர்கள். ஆற்றலுக்கான பேச்சு, அருவி கொட்டியது போல அவருடைய சிறந்த அருந்தமிழ். படிக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் எல்லாம் இவரைப் போல படிக்க வேண்டும் திருப்புகழை என்று எண்ணுவார்கள். இன்னும் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. உலகம் போற்றுகிற மிகப்பெரிய பெரியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகாதவர்கள். பள்ளிக்கூடத்துக்கு போனவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போனவங்களாம் அவனுக்கு விதி வந்தபோது செத்து இது நரகத்துக்கு போனான். பல விஷயங்கள் நான் நான் நிறைய பேசுனதில் சொல்லிகிட்டே இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லி இந்த உணவுக்கு முன்னால் சொன்னேன், அரையறைன்னு சொல்லுங்க என்று சொன்னேன் பாருங்கள். அதை நான் என்னுடைய இஷ்டத்துக்கு சொன்னதில்லை. நான் அரையறை என்கின்ற அந்த வார்த்தை தான் சரியான வார்த்தை. அதை நீங்கள் சொல்லணும். அரோகரா நம்முடைய வார்த்தை அல்ல. தப்பு இல்லை, வடமொழி சொல்கிறது தப்பு இல்லை. வடமொழிக்காரன் நம்ம பக்கம் அவன் வானான்னு சொல்லுவீங்க இல்லை, அவன் நம்ம பக்கம் கடவுளை கும்பிடணுன்னு நினைக்கிறான், பரவாயில்ல. ஆகவே அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அரஹரா என்பது சொல்வது சரியா, அரோகரா என்று சொல்வது சரியா என்பதை நான் ஆராய்ந்து பார்த்துருக்கிறேன். அதற்கு எத்தனையோ நூல்களை எல்லாம் ஆராய்ந்திருக்கு. அப்போ எனக்கு இந்த இது திருப்புகளில் அந்த அரஹர என்கின்றது தான் வரும். திருப்புகளில் அரஹர என்ற அந்த ஒரு சொல்லு தான் வரும். திருமந்திரத்தில் அரஹர என்பது தான் வரும். அரஹர என்று இந்த சொல்லுகிற வார்த்தையை சொல்லி திருமந்திரத்திலே வரும். சிவசிவ என்கிற தீவினையாளர் என்பது அதே மாதிரி அரஹர என்பது தீவினையாளர்னு வரும். இன்னொரு பாட்டு வரும் அந்த. ஆக அப்போ அரஹர என்பது தான்
ஏதோ பெரியவர்கள் கையாளுகிறார்கள் என்று மேலும் சிந்தித்த போது தான் வந்தது. நான் அதை நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் அப்படி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப சிறப்பாக வந்திருக்குப்பா, அரன்னு வந்திருக்கு. இது மற்றவங்களாம் தெரியாமல் இருக்குன்னு பார்த்தா, இல்லை சார் எனக்கு தெரியும்னு வந்து பக்கத்தில் வந்து உட்கார்றேன். கண்ணதாசன். பாராட்டுகள். இன்னும் பலரும் பல இடங்களிலே பல மேடைகளிலே இனிமேல் சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை சொல்லி இந்த அளவிலே இந்த இரவு நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். வாழ்த்து.